வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா, -1.14% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 -2.82% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 -2.83% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் -3.66% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் -3.41% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு வீக்கோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷனே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபாலை வந்து பார்த்துருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3.66லேருந்து 3.41% அளவுக்கு வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4.2% அளவுக்கு வந்து இன்னைக்கு டவுனாக இருந்தது. எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3.66% வந்து டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி 50யும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு -1.14% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ ஓவராலாகவே நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே வந்து இன்னைக்கு நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கான மெயினான காரணம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்கான ரிப்போர்ட்டாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவோட கம்மியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஏர்னிங் ரிப்போர்ட்டாகவும் இல்லை ரிட்டர்ன்ஸே இல்லை நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி டவுனான ஏர்னிங் ரிப்போர்ட்ஸும் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு செக்டர் கூட வந்து பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆகல. எல்லா செக்டருமே வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு அதிகமாக டவுன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மீடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4.73% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி இண்டெக்ஸுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மரணடியும் சந்திச்சிருக்குது. ஆனால் ஐடி இண்டெக்ஸ் லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. எல்லா இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஐடி இண்டெக்ஸ் தான் வந்து லாஸ்ட் வீக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷனே இந்த வீக்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கான நெகட்டிவ் வந்து சந்திச்சிருக்கு. ஸோ அடுத்து நிஃப்டி 50யோட ட்ரேடிங் சார்ட்னு பார்க்கும்போது நிஃப்டி 50 ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 150 பாயிண்ட் வந்து டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. அரௌண்ட் ஒரு 10:30க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இன்னைக்கு அதோட லோவான 23,786 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. பட் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா 263 பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி 22,829 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து போயிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட 23,000 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை உடச்சி கீழே போயிருக்குது. ஸோ இது ஃபர்தராக வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் விழுந்ததுக்கான ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக்காக வந்து நாளைக்கு வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இருந்தாலுமே அதோட சப்போர்ட்டை உடச்சி அடுத்து கீழே போயிருக்கனால இந்த 22,800 அப்படிங்கிறது வந்து அதோட அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. மார்க்கெட்டோட அப்டேட் இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு டிக்ளைன் வந்து இன்னைக்கு பார்த்துருக்குது. அரௌண்ட் எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% அளவுக்கு வந்து லோவில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3.5% அளவுக்கான ஒரு லோவை பார்த்துருக்குது. இதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஒரு பயத்தின் காரணமாக வந்து செல் ஆஃப் வந்து எல்லா செக்டாருமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு பிஎஸ்சி சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 823 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 75,366 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. என்எஸ்சி நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 263 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 22,829 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அனலிஸ்ட்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனாலையும் நிறைய டென்ஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிற காரணத்தினாலும் நிறைய சேஞ்சஸ் வந்து டிராஸ்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிட்டு இருக்குது. வேலை வாய்ப்புகளாகட்டும் டாக்ஸேஷன் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாகவே ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செல் ஆஃப்ங்கிறது வந்து கன்னியூவாக வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னைக்குமே வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ அவுட்லுக்னு பார்க்கும்போது இந்த ஹை வொலட்டாலிட்டி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக வந்து இருக்க போகுது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து அவங்களோட பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க யூனியன் பட்ஜெட்டை. ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வொலட்டாலிட்டிங்கிறது இருக்க போகுது. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து மேபி ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து எஃப்ஐஏ அண்ட் எஃபிஐ அண்ட் டிஐஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு டிஐஏ பார்த்தீங்க அப்படின்னா 16,503 கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 9,871 கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூம் பார்க்கும்போது 6,642 கோடி அளவான அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஏ அண்ட் எஃபிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எஃப்ஐஏ பார்த்தீங்க அப்படின்னா 9,488 கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 14,504 கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து
செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது இன்னைக்கு -5015 கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து கன்டினியூவா வந்து வெளிய எடுக்கிற ட்ரெண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 3 மாசமே வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5000 கோடி அளவுக்கான அமௌண்ட்ட மார்க்கெட்ல இருந்து வெளிய எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட்மென்ட் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து 2 எஃப்ஐஐ அண்ட் டிஐ 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்ட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு 1226 கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆயிருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, கன்டினியூஸா வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா நெறையவே பயந்துட்டாங்க. ஏன்னா, மார்க்கெட் வந்து ரொம்பவே டவுன் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்லாம் வந்து 300 பாயிண்ட் அளவுக்கு வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரீசனால பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பயத்தோட தான் இருக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் வெளிய எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து ஒரு இன்வெஸ்டரா வந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எப்பலாம் வந்து டவுன் ஆகுதோ, அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு இன்டர்வல்ல வந்து அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ மார்க்கெட் டவுன் ஆகுற நேரத்துல வந்து நம்ம வந்து அமௌண்ட்ட வெளிய எடுக்கிறது வந்து நமக்கு என்னைக்குமே வந்து ஒரு நெகட்டிவ்ல தான் வந்து முடியும். நம்ம பயப்படக்கூடாது. நம்ம இந்த டைம்ல நம்ம வெளிய எடுத்தோம்னா, நமக்கு தான் லாஸ் ஆகும். மார்க்கெட் சடனா வந்து ரெக்கவர் ஆயி, அது ஒரு 4, 5 ட்ரேடிங் செஷன்ல வந்து பழைய லெவலுக்கு ரீச் ஆயிரும். ஸோ அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏன் வெளிய எடுத்தோம் அப்படின்னு நெனச்சு நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம கன்டினியூஸா வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணணும். ஸோ அடுத்து டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டானியா, ஐசிஐசிஐ பேங்க், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், எஸ்பிஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ்ல பார்க்கும்போது, ஹச்சிஎல் டெக்னாலஜி, டெக் மஹிந்திரா, விப்ரோ, ஹிண்டால்கோ, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. டாப் 5 கெய்னர்ஸ்ல பார்க்கும்போது, டோரண்ட் ஃபார்மா, டிஎல்எஃப், இண்டிகோ, லோதா, டாபர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 5 கெய்னர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ்ல பார்க்கும்போது, நாகுரே, ஐஆர்சிடிசி, எல்டிஐ மைண்ட்ரி, கனரா பேங்க், ஜிந்தால் ஸ்டீல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 5 லூசர்ஸா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிஃப்டி 50 -1.14 அளவுக்கான ஒரு இறக்கத்தை பார்த்திருந்தாலும், ஒரு மத்த இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய நிஃப்டி, நெக்ஸ்ட் 50, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் இதெல்லாம் வந்து டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் பார்த்துருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 50யோட டவுன்ஃபால்ங்கிறது வந்து ஒரு கம்மியான அளவில் தான் இருக்குது. இதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா, எஃப்எம்சிசி செக்டார்ல இருக்கக்கூடிய நிறைய பங்குகள் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்க ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 பெரிய அளவுக்கான ஒரு இறக்கத்தை பார்க்காம வந்து இருக்குது. ஸோ அடுத்து ஐடிசி ஹோட்டல் இதுல வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெர்ஜர் வந்து நடந்திருந்தது. ஸோ அதுக்கான ஸ்டாக்ஸ் வந்து எல்லாருக்குமே கிரெடிட் ஆயிருந்தது. ஸோ அதோட லிஸ்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி மிட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 29 அதாவது இன்னும் 2 நாள்ல வந்து அது நம்ம என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ ஒரு 10 ஐடிசி ஷேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அது வந்து எல்லாரோட அக்கௌண்ட்லையும் வந்து டிமேட் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அதோட லிஸ்டிங்கிறது வந்து இன்னும் நடக்கல. ஸோ அந்த லிஸ்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 29ல வந்து வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 260 இருந்து ரூ. 270 வந்து என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ப்ளஸ் வந்து பிஎஸ்சிலும் அந்த ரேஞ்சில் தான் வந்து லிஸ்ட் ஆக போகுது. இதுக்கான ஷெடியூலுங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனவரி 29 அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருக்காங்க. ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, எம்எஸ்சிஐ குளோபல் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு குவாலிஃபைடு ஸ்டாக்கை வந்து லிஸ்ட் ஆக போகுது. அதே சமயத்தில் வந்து ஸ்டாண்டர்டு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்டிஎஸ்சி இண்டெக்ஸுக்கும் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு எலிஜிபிள் ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது இப்போதைக்கு. பட் இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகும்போது இது ஆல்ரெடி வந்து நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக வந்து அதுல இருந்து டிமெர்ஜர் ஆகிறனால இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல தான் லிஸ்ட் ஆகும். ஸோ ஆஃப்டர் ஒரு செல் ஆஃப் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்மால் கேப்புக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் இதோட ஸ்டாக் ப்ரைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறது வாய்ப்புக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹோல்ட் பண்ணலாம். இல்லை வித்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு டவுன் ஆனதுக்கப்புறம் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்கள கூட நம்ம வாங்கிக்கலாம். அது அவங்களோட ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். என்ன கேட்டால் வந்து இந்த ஸ்டாக் வந்து பெட்டர் வந்து செல் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். ஜேஎஸ்டபிள்யூ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனிங் கான்ட்ராக்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு புதுசாக ஒரு காப்பர் மைனிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு மைன் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எம்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 2 காப்பர் மைனிங் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இருந்து. ஸோ இதுக்காக இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ 2200 கோடி அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க.
ஸோ இவங்க வந்து இதுல இருந்து ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு பீரியட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆஃப் ஆன 2027 தான் வந்து இந்த மைன் ஃபுல்லா ஒரு ஆப்ரேஷனுக்கு வரப்போகுது. ஸோ அது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட வந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட வந்து ஒரு 3,00,000 கோடி அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் பிளான்ட்டுக்கான ஒரு ஃபோக்கஸ் எய்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து ரினியூவபிள் எனர்ஜிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. சேம் டைம் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கும் இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து எம்ஜி கம்பெனியில் வந்து அவங்களோட ஸ்டாக்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ வந்து அவங்களோட ஃபியூச்சர் பிளான் வந்து நல்லாவே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட growthங்கிறது வந்து நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே இந்த கம்பெனியோட ஸ்டாக்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ரேஷியோ வந்து இப்போதைக்கு ஹையா இருக்குது. ஸோ நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டோட வொலட்டாலிட்டிங்கிறது அப் அண்ட் டவுன்ல வந்து நிறைய டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேஸ் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 440 ஏக்கர் வந்து கவர் பண்ணக்கூடியது. பொட்டன்ஷியல் ரெவன்யூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது 1350 கோடி அளவான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக வந்து இருக்க போகுது. இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து NH47 லொக்கேஷன் வந்து இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து growth டெவலப்மெண்ட்டுக்கு எய்ம் பண்ணி இருக்க போகுது அந்த ரீஜனில் இருக்கக்கூடியதுல. இதோட ரெவன்யூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 70.5% அளவுக்கான ரெவன்யூஸ் வந்து இவங்க ஹோல்ட் பண்றாங்க. ஜாயிண்ட் வென்ச்சர்லையும் வந்து நிறைய பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா காமன் எஃபிலியன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ப்ளஸ் வந்து லேபர் ஹவுசஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஜோன்ஸு ப்ளஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்கோசிஸ்டம் இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஃபியூச்சர் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து டெலிவரி இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். டெலிவரி கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு போட்டிருக்கிறாங்க HPCL கூட, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கூட. இவங்க மெயினாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஹெச்பி லூப்ரிகன்ட்ஸ் இதை வந்து லாஜிஸ்டிக் பண்ண போகிறாங்க. ஸோ டெலிவரிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு டெல்லி பேஸ்டு ஒரு டெலிவரி கம்பெனியாக வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து டெலிவரி நிறையா பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து இவங்க HPCL கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டு ஹெச்பி லூப்ரிகன்ட்ஸ் வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸில் வந்து அதாவது HPCLோட சப்ளை செயின் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. இதோட எஃபிஷியன்சி ப்ளஸ் வந்து இன்டெகிரிட்டியுமே வந்து ஸ்டாண்டர்ட் பண்ண போகிறாங்க. டெலிவரியோட ரோல்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக் ப்ரொவைடராக வந்து இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களோட கெப்பாசிட்டி ப்ளஸ் வந்து வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்களோட டெலிவரியும் வந்து ப்ரிசிஷியன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது நேஷனல் வைடா. அடுத்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனி இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். டாடா குரூப் ஆஃப் கம்பெனியில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீசெண்டாக வந்து மொபைல் ஃபோன் மார்க்கெட்டில் வந்து அசம்பிள் ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அந்த செக்மெண்ட்டில் நிறைய பில்டிங்ஸ் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ஹொசூர் பக்கத்தில் வந்து ஒரு நிறைய பிளான்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் மேனுஃபேக்சர் கம்பெனியில் ஒரு பார்ட்னராக இருக்கக்கூடிய பெகட்ரான் டெக்னாலஜி இந்தியா இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் 60% அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அக்விசிஷன் மூலமாக வந்து. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிங்கிறது செகண்ட் ஐஃபோன் மேனுஃபேக்சராக இருக்கிறாங்க ஃபாக்ஸ்கானுக்கு அடுத்து இந்தியாவில். ஸோ டாடா கம்பெனிங்கிறது வந்து மொபைல் ஃபோன் செக்டாரில் வந்து அவங்களோட ஃபுட் பிரிண்டை ஸ்ட்ராங்காக பதிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஸோ இது மூலமாக இந்த அக்விசிஷன் மூலமாக வந்து டாட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே வந்து ஐஃபோன் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல என்கேஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்குது. மெயினாக அவங்க ஹை குவாலிட்டி மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமாக வந்து ஒரு 5 லட்சம் ஜாப் வந்து அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்தில் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக டாட்டா வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டாடா கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டாடா மோட்டார்ஸ்ல இருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல மட்டும் இல்லாமல் வந்து அவங்க செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டிலையும் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரியான அக்விசிஷன் வந்து அவங்க கன்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்டுங்கிறது டாடா கம்பெனிக்கு ஒரு சோதனையை வந்து அமைஞ்சிருக்குது. டாடா கம்பெனியோட ஜூடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 43,000 கோடி அளவுக்கான ரெவன்யூ லாஸை வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ நம்ம குளோபலாகவே நிறைய எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து ரொம்பவே மோசமாக நடந்திருக்கு. அந்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் அப்பேரல்ஸ் பிஸ்னஸும் வந்து நிறைய அடி வாங்கிட்டு இருக்குது. ஸோ மோட்டார்ஸ் கம்பெனி ஸ்டீல் பிளான்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டவுன் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு ஃபேஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த ஒரு அக்விசிஷன் தான் வந்து அவங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து டிசிஎஸ் வந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து
ஒரு உறுதுணையாக இருந்து டிவிடெண்ட் மூலமாக வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி டாடா எலக்ட்ரானிக்ஸும் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனியாக வந்து டாடா குழுமத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.